ஸ்விக்கி, பிக் பாஸ்கெட், அமேசான்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. வெல்கம் பேக் டு ஸ்ருதி ரியாக்ட்ஸ். இதில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு குயிக்காக ரியாக்ட் பண்ண போகிறோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகா அரசு ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், அதே மாதிரி அமேசான், அதே மாதிரி பிக் பாஸ்கெட்டோட இந்த நிறுவனங்களுடைய உணவு உரிமையை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, டாட்ரா அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட்டை அவங்க விற்றாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுடைய உணவு உரிமையை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரூட் விஷத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறதாகவும் அந்த ஃப்ரூட்டை இவங்க எந்த பெர்மிஷனும் இல்லாமல் அதை விற்றாங்க அப்படிங்கிறதுனால சஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஒரு செக்கிங் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஏற்கனவே அமேசானில் ஏற்கனவே இந்த மாதிரி அயோத்தி ராமர் பிரசாதம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்வீட்டை விற்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ விஷத்தன்மை அதிகமாக இருக்கிற ஒரு ஃப்ரூட்டை விற்கிறாங்க அப்படிங்கிறப்போ மறுபடியும் இது ரெப்படேட்டிவாக நடக்கும் பொழுது அவங்க மேலே தப்பு இருக்காது. எவ்வளோ பேர் எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது, அவங்கள எப்படி நம்ம சொல்ல முடியும்? நானுமே போன வீடியோவில் கேட்டிருந்தேன். பட் நம்ம இது கண்டினியூவாக நடக்கும் பொழுது இதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸ்வீட் கூட ஒன்றும் இல்லை, அவங்க எக்ஸ்பைரி ஆன ஸ்வீட் விற்றுருந்தா தப்பு தான். அது ஏதோ ஒரு ஸ்வீட்டு எடிபிள் ஐட்டம் அப்படிங்கிற பார்க்குறனாலும் இந்த விஷத்தன்மை வாய்ந்த ஃப்ரூட்டை விற்கும் பொழுது யாருக்காவது ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்திருந்ததுன்னா யார் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க? அப்படிங்கிறப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை, கண்டினியூஸாக ஒரு 3 பிளாட்ஃபார்மில் நடந்தப்போ அவங்களுடைய கேர்லெஸ்னஸ் இதில் தெரியுது. ஸோ இந்த விஷத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கிற இந்த ஃப்ரூட்டுன்னு இல்லை, எந்தெந்த ஃப்ரூட், எந்தெந்த வெஜிடபிள், அதே மாதிரி என்னென்ன ஈட்டபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் விஷத்தன்மை ஜாஸ்தியாக இருக்குது, எது எடுத்துக்கக்கூடாது, எது அலர்ஜிக் அப்படிங்கிறதெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த ஃப்ரூட்டோடைய பேக்கேஜிங்கில் போடுவாங்க தான். அதை தாண்டி பீப்புளுக்கும் அந்த கவர்மெண்ட் வழியாக ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்காமல் இருக்க அமேசானோட இந்தியன் டீமாக இருக்கட்டும், அதே மாதிரி எல்லா கண்ட்ரிலையுமே ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இல்லீகலாக வித்துட்டாங்களோ இல்லை அவங்களோட நாலேஜ் இல்லாமல் இது ஸ்ப்ரெட் ஆகுதோ அப்படின்னு இருந்ததுன்னா இதை பேன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி அடுத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான நிறுவனங்கள் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நேத்திக்கு தமிழக சட்டசபையில் சபாநாயகர் பிரபாகரன் ஒரு பேட்ச் குத்திருந்தார். அதை நார்மலாக டக்குன்னு பார்க்கும்பொழுது நம்மலாம் என்ன நினைப்போம்னா, கட்சி சார்ந்தோ இல்லை பர்சனலாவோ ஏதோ ஒரு பேட்ச் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கடந்து போயிடும். ஆனால் அதை உத்து பார்த்தோன்னா அது அந்த மாதிரியான பேட்ச் கிடையாது. அது யூஎனுடைய எஸ்டிஜிஎஸ் கோல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற பேட்ச். அதாவது 2030க்குள்ளே யூஎன் ஒரு 13 கோல்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற பேட்சை தான் சபாநாயகர் போட்டிருந்தாரு. ஸோ அந்த 17 கோல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஏழ்மை இல்லை, அதாவது நோ பாவர்ட்டி, பசி இல்லை, ஜீரோ ஹங்கர், நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு, குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், தரமான கல்வி, குவாலிட்டி எஜுகேஷன், பாலின சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம், வாட்டர், கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், மலிவு மற்றும் சுத்தமான ஆற்றல், அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி, சிறந்த வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி, டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth, தொழில் புதுமை மற்றும் கட்டமைப்பு, இண்டஸ்ட்ரி, innovation and infrastructure, குறைக்கப்பட்ட சமத்துவமின்மை, reduced inequality, நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள், sustainable cities and communities, பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி, ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், காலநிலை மாற்றம், கிளைமேட் ஆக்ஷன், நீருக்கடியில் உள்ள வாழ்க்கை, லைஃப் பிலோ வாட்டர், நிலத்தில் உள்ள வாழ்க்கை, லைஃப் ஆன் லேண்ட், அமைதி, நீதி மற்றும் வலிமையான நிறுவனங்கள், பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இலக்குகளுக்கான கூட்டமைப்பு, அதாவது பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் த கோல்ஸ். ஸோ இந்த 17 கோலையும் 2030க்குள்ளே யூஎனில் இருக்கிற எல்லா நாடுகளும்
இதை வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் அவங்களுடைய உழைப்பை போட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் இந்த 17 கோல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி தான் சபாநாயகருடைய பேட்ச் வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த கோல்ஸை பற்றியும் இதை பற்றியும் விரிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல இந்த பார்ட்டை பற்றி சொன்னேன். இது வந்து ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கான பேசிக் விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களில் நம்ம ஃபர்ஸ்ட் அட்டைன் பண்ணோன்னா இதுலேருந்து வளர்ச்சி வர வர நாடுமே வந்துட்டு டெவலப்பிங்லேருந்து டெவலப்டாக மாறுறதுக்கான ஒரு பேஸ் பாயிண்ட்னு கூட இந்த கோல்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஸோ இந்த கோல்ஸை வந்துட்டு அச்சீவ் பண்ண வந்து கவர்மெண்ட் சார்பிலேருந்து மட்டும் அவங்களோட எஃபர்ட்ஸ் போடாமல் பீப்புளாக நம்மளும் இந்த கோல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்து நம்மளோட எஃபர்ட்ஸ் நம்மளுடைய அந்த உழைப்பு போடுறது வந்து நாட்டுடைய வளர்ச்சிக்கு நம்ம கொடுக்குற ஒரு பங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக ஒரு அவேர்னஸ் மெசேஜ்னு கூட சொல்லலாம். என்னென்னா வந்துட்டு தமிழகத்தில் பன்றி காய்ச்சலுடைய பாதிப்பு அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா ஜனவரியில் 19 இருந்த பாதிப்பு அளவு இப்போ வந்து 339 உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா வந்துட்டு ரொம்ப பெரிய அறிகுறிலாம் இல்லை, நார்மலாகவே திடீர்னு சளியோ இருமலோ இல்லை காய்ச்சலோ வந்தாலோ இல்லை இந்த வெதர் மாறிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு அந்த மாதிரி வந்தாலோ நீங்களாக எதுவுமே பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போய் அங்கே இருக்கிற மருத்துவருடைய ஆலோசனையை கேட்கறது ரொம்பவே நல்ல விஷயம். இதெல்லாம் தாண்டி நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறது, க்ரௌடான ஏரியாவை அவாய்ட் பண்ணுறது, மாஸ்க் யூஸ் பண்ணுறது, ஹெல்த்தியாக சாப்பிட்றது, நிறையா தண்ணி இன்டேக் பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளோட இம்யூனிட்டியாக வளர்க்குற எல்லா விஷயமும் நம்மளோட டே டு டே லைஃப் ஸ்டைலில் மாற்றுறதுனால பன்றி காய்ச்சல்னு இல்லை, எல்லா நோயிலிருந்தும் நம்மளை வந்துட்டு ஒரு ப்ரிவென்ஷனோட பார்த்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அந்த இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரியான ஃபுட்ஸ் இன்டேக் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இதுக்கு வந்து இப்போது வந்து திடீர்னு உங்களுக்கு ஃபீவராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது நார்மலாக வெதர் சேஞ்ச் ஃபீவராக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு டாக்டருடைய கன்சல்டேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இதை தாண்டி வேறு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க எங்களுடைய இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் அதே மாதிரி எங்களுடைய இணையமான tnctamil.com இணைந்திருங்க.